ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டேட்டாவை நாம் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதை 2 டைப்பாக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஓகேவா? ஒன்று பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று ப்ராட்பேண்ட் டிரான்ஸ்மிஷன். அதில் ப்ராட்பேண்ட் டிரான்ஸ்மிஷனை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன்னா என்ன, அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம டிஜிட்டல் சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? டிஜிட்டல் சிக்னலை தான் என்ன செய்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஜிட்டல் சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணாமல் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? அதே இது டிஜிட்டல் சிக்னலை அனலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா அது ப்ராட்பேண்ட் டிரான்ஸ்மிஷன். அதுக்கு நம்ம மோடம் யூஸ் பண்ணுவோம். அந்த வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பேஸ்பேண்ட் டிரான்ஸ்மிஷனில் நம்மளுக்கு பேண்ட்வித் இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஓகேவா? பேண்ட்வித்னா என்ன? இப்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ டேட்டா நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், 1 MB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, 1 KB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறது தான் என்னது பேண்ட்வித்துன்னு சொல்லுவோம். நான் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் எவ்வளோ டேட்டா நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு பேஸ்பேண்ட் டிரான்ஸ்மிஷனில் லோ பாஸ் சேனல் யூஸ் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அதில் 2 கேஸ் நம்ம பார்க்குறோம். வைட் பேண்ட்வித்தும் லிமிட்டட் பேண்ட்வித்தும் நம்ம பார்க்குறோம். லிமிட்டட் பேண்ட்வித்தில் ரஃப் அப்ராக்சிமேஷன், பெட்டர் அப்ராக்சிமேஷன்னா என்னென்னா, டிஜிட்டல் சிக்னலை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஆனால் நம்ம அனலாக் சிக்னலையும் சிமுலேட் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா? அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம லோ பாஸ் சேனல் வித் வைட் பேண்ட்வித்னா என்னென்னு பார்ப்போம். To preserve the exact form of the non-periodic signal with the vertical segments as vertical, with the vertical segments vertical and horizontal segments horizontal, there is a need to send entire spectrum. Okay, the continuous range of frequencies between 0 and infinity. Frequency 0 க்கும் infinity க்கும் நடுவில் இருக்கணும். ஹரிசான்டல் செக்மெண்ட் ஹரிசான்டலாகவும் வெர்டிக்கல் செக்மெண்ட் வெர்டிக்கலாகவும் இருக்கணும்னா நம்ம ஃபுல்லாக அதை என்ன செய்யணும், அனுப்பணும். திஸ் இஸ் பாசிபிள் இஃப் யூ ஹாவ் எ டெடிக்கேட்டட் மீடியம். இது எப்போ பாசிபிள் அப்படின்னா டெடிக்கேட்டட் மீடியம்னா என்ன, ரெண்டு பேர் இப்போ கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த லிங்க்கில் இவங்க 2 பேரும் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணணும், வேற யாரும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அப்படின்னா தான் அது டெடிக்கேட்டட் மீடியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வித் தன் இன்ஃபைனைட் பேண்ட்வித்னா மேக்ஸிமம் டேட்டா நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் between the sender and the receiver. That preserves the exact amplitude. ஆம்ப்ளிடியூட்னா என்ன, இப்படி ஒரு வேவ் இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் எனது ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஈச் காம்பனண்ட் ஆஃப் தி காம்போசிட் சிக்னல். அப்படி பண்ணணும். டெடிக்கேட்டட் மீடியமாக இருந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா 2 டிவைஸ்க்கு நடுவில் அது நம்ம லோ பாஸ் சேனலில் பாசிபிள் இல்லை. ஓகேவா? லோ பாஸ் சேனலில் பாசிபிள் இல்லை. அப்போது எங்கே பாசிபிள் அப்படின்னா ஒரு சிபியூக்கும் மெமரிக்கும் நடுவில் அது பாசிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டா அப்படியே ரிசீவ் ஆகும்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் இன்புட் சிக்னல், இது அவுட்புட் சிக்னல். அதில் கொஞ்சம் இங்கே விட்டு போயிருக்கு பாருங்க, இது டேட்டா லாஸ் ஆகிருக்கு. அப்படியே இருந்தாலும் அது நம்ம ரிசீவ் பண்ணுற டேட்டாவில் நமக்கு அவசியமான இன்ஃபர்மேஷன் அதில் என்ன செய்யும், இருக்கும். நமக்கு அவசியமான டேட்டா அதில் கண்டிப்பாக இருக்கும். ஆஸ் ஷோன் அபோவ், த ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சிஸ் at the border of the bandwidth, in the border of the bandwidth are so small as they can be ignored. அது நம்ம இக்னோர் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் அது இல்லாமல் இருந்தாலும் நமக்கு தேவையான டேட்டா அதில் என்ன செய்யும், இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், கொயாக்சியல் கேபிள் இல்லாட்டி ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக நாம் வைடு பேண்ட்வித் யூஸ் பண்ணி 2 ஸ்டேஷன் கம்யூனிகேட் பண்ணிச்சுன்னா அதில் நமக்கு கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியும். அதில் அக்யூரேட்டாகவும் அந்த டேட்டா அக்யூரேட்டாக நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ஆனால் இது அவ்வளோவா
யூஸ் பண்ண முடியாது. Although the output signal is not the exact replica of the original signal, the data can still be deduced from the received signal. நம்ம ரிசீவ் பண்ண என்னதான் இப்படி இருந்த டேட்டா வந்து இப்படி வந்திருந்தாலும், இதிலேருந்து நமக்கான டேட்டாவ நம்ம என்ன செய்ய முடியும்? இப்பவுமே ரிசீவ் பண்ண முடியும். அந்த லாஸ் ஆன டேட்டா வந்து அவ்வளவா இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. அதுதான் குடுத்துருக்காங்க இங்க. சம் ஆஃப் தி ஃப்ரீக்வென்சிஸ் ஆர் பிளாக்டு பை தி மீடியம். மீடியம்னா என்னது? இது நடுவுல இருக்குல்ல. இதான் மீடியம். இதான் மீடியம். இந்த மீடியம் வழியா பிளாக் ஆனாலும் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பேஸ்பேண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தி டிஜிட்டல் சிக்னல் தட் preserves தி ஷேப் ஆஃப் தி டிஜிட்டல் சிக்னல் is possible only if you have low pass channel with infinite or very wide bandwidth. ஓகேவா? இன்ஃபைனைட் அது வந்து அவ்வளவா நம்மளால பண்ண முடியாது. மேக்ஸிமம். அடுத்தால லேன் பார்ப்போம். லேண்ட் ஏரியா நெட்வொர்க். எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. பஸ் டோபாலஜில நெறைய பஸ் டோபாலஜினா என்ன? இங்க ஒரு சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கும். இங்க ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். இங்க ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். இங்க ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ இதுவும் கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, பாக்கி எல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணாம பண்றது தான் என்னது? டேட்டா ரிசீவ் பண்றது, அனுப்புறது இத தான் என்ன சொல்லுவோம் நம்ம? பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜின்னா என்ன? ஹப்புன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஹப் இருக்கும். ஹப்பு வழியா தான் ஒவ்வொரு சிஸ்டமுமே என்ன செய்யும்? கம்யூனிகேட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது டேட்டாவ ஹப்புக்கு அனுப்பும். அப்புறம் இது டேட்டாவ இங்க அனுப்பும். இது வந்து லோ பாஸ் சேனலுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? அதுக்கு அடுத்தால லோ பாஸ் அது வந்து நேரோ பேண்ட்வித். இது வந்து லிமிட்டட் பேண்ட்வித். லிமிட்டட் பேண்ட்வித்ல எப்படி பண்றோம்னா, அப்ராக்ஸிமேட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? பிட் ரேட்ட n அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, நம்ம டிஜிட்டல் சிக்னல அனலாக் சிக்னல் வச்சு என்ன செய்றோம்? ஆ இதில பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து டிஜிட்டல் சிக்னல். இது வந் இது வந்து இதோட அனலாக் சிக்னல். ஓகேவா? இது டிஜிட்டல், இது அனலாக். இது டிஜிட்டல், இது அனலாக். இது டிஜிட்டல், இது அனலாக். அப்ராக்ஸிமேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து அ ஒரு வொர்ஸ்ட் கேஸ் தான் ஃபர்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். எப்படி நம்மளால ரிசீவ் பண்ண முடியுதா? அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி இது வேவ்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது. 0101 இல்லாட்டி 1010 அப்படின்னு சொல்லி வர்றது. அதில ஃப்ரீக்வென்சி வந்து n/2 ஃப்ரீக்வென்சி என்னது? n/2 அந்த அனலாக் சிக்னல் சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது நாம ஃப்ரீக்வென்சி n/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் வொர்ஸ்ட் கேஸ்னா இந்த 010வும் 101ம் நம்ம யூஸ் பண்ணி பண்றோம். பாக்கி எல்லாம் இதில வந்து அந்த இந்த சிக்னல் இருக்குது இல்லையா? இந்த சிக்னல்லாம் இருக்குது இல்லையா? அதனோட பே பேண்ட்வித் என்னது? n/2 - 0. n/2 மேக்ஸிமம் n/2 மினிமம் 0. அப்போ n/2 - 0 n/2 தான் நம்ம பேண்ட்வித்ன்னு நம்ம எடுக்கிறோம். அதில இது 101, 010 இந்த 2த்துக்கும் n/2 நம்ம பார்த்தது. அதில நம்ம டிகிரி குடுத்துருக்காங்க. அந்த சைன் வேவோட டிகிரி குடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம பார்ப்போம்? நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்துருக்கோம். இப்படி சைன் வேவ் வந்து போச்சுது அப்படின்னா, இது வந்து என்னது? 0 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே இது இப்படி இப்படி வந்துச்சுன்னா, இத வந்து என்ன சொல்லுவோம்? 90 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே இது இப்படி வந்துச்சுன்னா, அத வந்து 180 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே இது இப்படி வந்துச்சுன்னா, ஒரு பாதி இங்க வந்துன்னா 270 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதத்தான் இங்க வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? குடுத்துருக்காங்க. 3 பிட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தால பெட்டர் அப்ராக்ஸிமேஷன் அப்படின்னா, n/2ங்கிறது ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோமா? அப்போ 3 இன்டூ n/2 அப்படின்னா அது தேர்ட் ஹார்மோனிக். ஓகேவா? 5 இன்டூ n/2னா ஃபிஃப்த் ஹார்மோனிக். 7 இன்டூ n/2னா செவன்த் ஹார்மோனிக். அதாவது இது எதனால பண்றோம் அப்படின்னா, ரொம்ப அக்யூரேட்டா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும், டேட்டா ரேட் வந்து ஹையா இருக்கிறதுக்கும் தான் நாம வந்து என்ன செய்றோம்? இத யூஸ் பண்றோம். இதில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹார்மோனிக்லயும் மேக்ஸிமம் இதுதான் ஆம்ப்ளிட்யூட் தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்? பார்த்துருக்கோம். இதில 5n/2 வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, பேண்ட்வித் 5n/2 - 0 விச் இஸ் ஈக்குவல் டூ 5n/2. இதில நம்மளுக்கு பாருங்க பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் ரெக்வயர்ட் பேண்ட்வித் இஸ் ப்ரொபோர்ஷனல் டூ தி பிட் ரேட். ஓகேவா? பேண்ட்வித்தும் பிட் ரேட்டும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்.
ஓகேவா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இஃப் வி நீட் சென்ட் பிட்ஸ் ஃபாஸ்டர், நம்ம மோர் பிட்ஸ் நம்ம அனுப்பணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நமக்கு பேண்ட்வித் என்ன வேணும்? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த இதில n என்னவா இருக்கு? பேண்ட்வித் என்னது? அது ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் அண்ட் தேர்ட் ஹார்மோனிக், ஃபர்ஸ்ட், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் ஹார்மோனிக்லாம் யூஸ் பண்ணோம்னா, நம்மளோட பிட் ரேட் பேண்ட்வித் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் நியூமெரிக்கல் ப்ராப்ளம். வாட் இஸ் த ரெக்வயர்ட் பேண்ட்வித் ஆஃப் தி லோ பாஸ் சேனல் இஃப் வி நீட் டு சென்ட் 1 megabits per second by using baseband transmission? பை யூஸிங் பேஸ்பேண்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேட்டா ரேட் இருந்துச்சுன்னா நமக்கு பேண்ட்வித் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பேண்ட்வித் வந்து பிட் ரேட் பை 2, அதாவது 1 Mbpsனால் எவ்வளோ? 1 போட்டு ஒரு 6 zeros பை 2 பை 2ன்னு போட்டோம்னா 5 லேக்குன்னு வரும். அதை 500 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீக்வன்சி 0க்கும் 500 கிலோ ஹெர்ட்ஸ்க்கும் நடுவில் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை விட பெட்டர் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 இன்ட்டு இந்த 500 கிலோ ஹெர்ட்ஸ். ஓகேவா? அதை விட பெட்டர் ரிசல்ட் கிடைக்கணும்னா 5 இன்ட்டு 500 கிலோ ஹெர்ட்ஸ் 2.5 மெகா ஹெர்ட்ஸில் வந்து நமக்கு வந்து என்ன செய்யும்? தேவைப்படும். ஓகே, அதுக்கு அடுத்தால லோ பாஸ் சேனல் பேண்ட்வித் வந்து 100 கிலோ ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிட் ரேட் என்னன்னு இதில் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பிட் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிட் ரேட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பேண்ட்வித். பிட் ரேட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பேண்ட்வித். அப்போ 100 கிலோ ஹெர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? 200 கிலோ kbps தான் ஆன்சர். ஓகே, பிட் ரேட்டுங்கிறதுனால பிட்ஸ் பெர் செகண்டில் நம்ம வந்து என்ன செய்யணும்? ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதோட பேஸ் பேண்ட் டிரான்சிஷன் வந்து முடியுது. ஓகேவா? இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.